அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி, ஒரு வட்டார தலைவர் என்கின்ற தேசிய தலைவர் பத்தின ஒரு காணொளி. கிட்டத்தட்ட வன்மத்தை கக்குகின்ற ஒரு கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த காணொளி இருக்கும். அதற்கு முன்பாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். மாலிக் கஃபூர் படையெடுப்புல மதுரை அழிஞ்சது பத்தியும், அதுல கோயம்புத்தூர்ல ஒரு கள்ளர் கோயில் கோவில் காவலுக்கு பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட அந்த ஓலை ஆவணத்தை பத்தியும் நம்ம பார்த்தோம் நம்ம. அது கீழ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. ஏன் மேசக்கர்ன்னு சொல்றீங்க? கொலை கொள்ளைன்னு சொல்ல வேண்டியதானே? இந்த மாதிரி கொடூர கொலைகள்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்க அது பண்ணது முஸ்லீம்ன்றனால, நீங்க மாமி மச்சான்றனால மறைக்கிறீங்களா? அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த காணொளி முழுசா பார்த்தீங்கனாலே தெரியும். அதுல அந்த கொலை, கொள்ளை, கொடூரங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன் நானு. மேசக்கர்ன்ற வார்த்தைய மட்டும் பார்த்தீங்கன்னா 2, 3 இடத்துல உச்சரிச்சிருப்பேன். அது கொலைகள் யார் செய்தாலும் சரி, அது இந்துக்கள் செய்தாலும், இந்து மன்னர்கள் செய்தாலும் சரி, முகலாய மன்னர்கள் செய்தாலும் சரி, யார் செய்தாலும் கொலைகள் கொலைகள் தான். அவர்களுடைய பின்புலத்தை பார்த்தோ, அவங்களுடைய மதத்தை பார்த்தோ, சாதியை பார்த்தோ நம்ம முடிவு செய்ய முடியாது. அதுல நான் தெளிவா இருக்கேன். ஏன்னா அந்த கன்டென்ட் அந்த கமெண்ட் ரொம்ப வன்மமான கமெண்ட்டா இருந்துச்சு. அதனால தான் பதில் சொன்னேன். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர பத்தின ஒரு காணொளி. ஏன்னா தேசிய தலைவர் திரைப்படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிப்போச்சு. எல்லா தியேட்டர்லும் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 வாரமா அண்ணன் ஹரிநாடர் தூங்கிட்டு இருந்தவரு திடீர்னு எந்திரிச்சுட்டு வானத்துக்கு மூக்கி பார்த்தா தாவிக்கிட்டு இருக்காரு. பசுவன் முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு முதுகுலத்தூர் தலைவர், அவர் வட்டார தலைவர், அவர் பாத்தீங்கன்னா தேசிய தலைவர்லாம் கிடையாது. காமராஜர் தான் தேசிய தலைவர், அவருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து அரசியல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி தன்னால எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ அதே மாதிரி கக்குறாப்புல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த முத்து ரமேஷ்னு ஒரு ஆளு, அந்த ஆளு பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது, அப்ப இருந்தே இதே மாதிரிதான் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு காணொலி வெளியிடுறதும், முத்துராமலிங்க தேவரை பத்தி பாத்தீங்கன்னா அவருடைய புகழை சறுக்கும் விதமாக பேசுறதும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 2 வாரமா படம் ஓடி முடிச்சிட்டு இருக்கிறப்ப இப்ப போயிட்டு பாத்தீங்கன்னா ஏன் வன்மத்தை கக்குறாருன்னு தெரியல, இல்ல யாரோட தூண்டுதல்னு தெரியல. எலெக்ஷன் வரனால 2 சாதிக்குள்ள சண்டை வரணும், அப்பதான் ஓட் பேங்க் விருதுநகர்லயும் இல்ல திருநெல்வேலியில உடையும் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி பிஜேபியா ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லி இதை செய்யறாரான்னு தெரியல. ஆனா அது ஒரு அரசியல் அழுத்தமா தான் பாக்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கவின் கேஸ்ல இவர் பேசுனது பாத்தீங்கன்னா தேவர் சமுதாயத்துக்கு ஆதரவா பேசுறதா தான் பேசினாரு. இப்பயும் எதிராக பேசுறாருன்றது எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. முதல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வட்டார தலைவர்னு சொல்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா கடுமையா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டனங்களை பதிவு செய்கிறேன். எதை வச்சு ஒரு வட்டார தலைவர்னு சொல்றாருன்னு தெரியல. ஒரு முதுகுலத்தூர் வட்டார தலைவரை ஏன் நேதாஜி அவர்கள் மதுரை வரைக்கும் அவர் கூட சேர்ந்து மாநாடு பேசினாருன்னு தெரியல. ஏன் ஒரு வட்டார தலைவரை நம்பி ஐஎன்ஏல பாத்தீங்கன்னா ஆன் ரெக்கார்டு படி 683 பேர் முக்குலத்தூர்லயே சர்வீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு வட்டார தலைவர் நம்பி எப்படி ராமு தேவரும் எப்படி பாத்தீங்கன்னா ராமலிங்கம் ஓந்திரியரும் பாத்தீங்கன்னா ஐஎன்ஏல இருக்க நேதாஜியோட எஸ்எஸ் குரூப்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணாங்கன்றது தெரியல. ஒரு வட்டார தலைவர் நம்பி எப்படி பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மாநில தலைவர் தேர்ந்தெடுச்சதுன்னு தெரியல. ஒரு வட்டார தலைவர்ன்றத நம்பி எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மாறி மாறி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தங்களால முடிஞ்சதை முதுகுலத்தூர் செஞ்சாங்கன்னு தெரியல. ஒரு வட்டார தலைவர் நம்பி ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல்வாதியும், அது அதிமுக, திமுக, ஒரு பாஜக, காங்கிரஸ், எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, அவர் இறுதி காலத்துல அவர் எதிரா நடந்து கொண்டாரு. காங்கிரஸ் கட்சி முதற்கொண்டு அதனுடைய மாநில தலைவரை அங்க அனுப்பிச்சு வைக்கிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு. ஏன் தெரியல அந்த வட்டார தலைவரை நம்பி. ஏன் ஒரு வட்டார தலைவர் நம்பி ஏன் நம்மளுடைய கவிஞர் கண்ணதாசன்ல இருந்து, குன்றக்குடி அடிகளார்ல இருந்து, அறிஞர் அண்ணாதுரையில இருந்து, ஏன் தந்தை பெரியார்ல இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் கொடுத்தாங்கன்னு தெரியல. தென்னாட்டு சுபாஷ், தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டத்துல இருந்து ஏன் ஒரு வட்டார தலைவருக்கு ஏன் வாய்ப்பூட்டு சட்டம் கொடுத்தாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் அன்னை ஹரிநாடர் சொல்றதை பார்த்தா கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு தேசிய தலைவரை, ஒரு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு மாவீரரை, ஒரு தேசியத்தையும் ஒரு தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றி திகழ்ந்த ஒருத்தரை இன்றைக்கு ஒரு வட்டார தலைவர்னு சொல்ற இந்த முதுகுலத்தூர் வட்டார தலைவருக்கு ஏன் லோக்சபால பார்த்தா செலவு வச்சாங்கன்றது தெரியாத இவர்களிடம் என்ன பேசுறது? லோக்சபா வெளியிட்ட 2002 அந்த ஒரு ஹேண்ட்புக்ல பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாவே
காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து அடித்தளம் இட்டதுன்னு சொல்லி வந்து தெள்ள தெளிவாக கவர்மெண்ட் ஆத்தன்டிகேட் ரிப்போர்ட்டாக வந்து வெளியே வந்திருக்கு. அதையே இவங்க படிச்சாங்களா படிக்கலையான்னு தெரியல. இது ஒரு விஷயம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் விடுங்க. சரி, கவர்மெண்ட் சொல்றதும் பொய். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர்கள் சொல்றதும் பொய். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றதும் பொய். ஆல்ரெடி அண்ணா முன்னாள் அமைச்சர், அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டவர். அவரு அந்த முன்னாள் அமைச்சர், அதே நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், தான் எழுதிய புத்தகத்திலே வந்து பாத்தீங்கன்னா காமராஜரை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனப்ப அன்னைக்கு விருதுநகர்ல வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேடையில ஏறி இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமராஜர் அவர்கள் இங்கே வரவில்லை என்றால் ஜஸ்டிஸ் பார்ட்டிகளுடைய வீடும் கடைகளுக்கும் நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி வார்த்தை சொன்ன உடனே ஆன் ஸ்பாட்லயே வந்து காமராஜர் அவர்களை வந்து மேடைக்கு வந்தாரு. அதன் பின்பு 7வது வார்டுல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தகத்திலே வந்து அவர் எழுதியிருக்காப்புல. ஏன் ஒரு தேசிய தலைவரை வந்து தேசிய தலைவரை கடத்திட்டு போயிருக்காங்க, ஒரு வட்டார தலைவர் வந்து ஏன் வந்து காப்பாத்தணும்? அன்னைக்கு ஒரு வட்டார தலைவர் வந்து ஏன் 8வது வார்டுல வந்து மெம்பர் ஆக்கணும்? ஒரு வட்டார தலைவர் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை வாங்கி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண வைக்கணும்? இந்த ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா முத்துரமேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்குல வேர்த்துரும், தலையில ஒரு கோமாளி இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபேட் சேனல்லையும் போய் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிட்டு வர்றதுதான் வேலை. ஒரே விஷயம்தான், அன்னைக்கு நிக்கணும்னா வந்து அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி செலுத்தக்கூடிய ஒரு ரிசிப்ட் வேணும். காமராஜர் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து அவர் ஏழ்மையானவர், அவர் கடைசி வரைக்கும் எந்த சம்பாதிக்கல, எந்த காசும் கிடையாது, ஆரம்ப காலகட்டத்திலே அவர் காசே கிடையாது, அவருடைய உழைப்பு தான் மூலதனம் சொல்றீங்கன்னா, அப்ப அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் ரசீது கட்டி உள்ள வந்தாப்புல அந்த வரலாறு சொல்ல முடியுமா? தேவர் வாங்கி கொடுக்காட்டாவே வச்சுக்கோங்க. எப்படி ஒரு உள்ள வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரெக்கார்டு கிடையாது. கவர்மெண்ட் ஆத்தன்டிகேட் ரிப்போர்ட்டும் சரி, அமரர் ஆரடி அருணா ஐயாவும் சரி, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அலசி பார்க்காதவங்களா இருப்பாங்க. சொல்லுங்க. உங்களுடைய வன்ம அரசியலுக்காகவும் உங்களுடைய சுயசாதி அரிப்பு அரசியலுக்காகவும் நீங்கள் இது போல ஒரு தேசிய தலைவரை வந்து பார்த்து இழுந்து பேசுது, மல்லாக்கப்படுத்து துப்புறது தான் வந்து சமம். வேற எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க பேசுற வீடியோ எல்லாம் வந்து உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வந்து ஷேர் பண்ணல. மாறாக யார் ஷேர் பண்றாங்கன்னா இந்த 2 சமுதாயமும் வந்து சண்டை போடுன்னு நினைக்கின்ற இந்த ஜெராக்ஸ் பாண்டியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சுபாஷ் பன்னியார் அவர்களும் சரி, சி.வி. சுரேஷ் அண்ணனாவா இருந்தாலும் சரி, இல்ல எசகிராஜ் அண்ணனாலும் சரி, அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்காலங்கள்ல இருந்துச்சு, ஒரு மோதல் போக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மோதல் போக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மூடிய புத்தகத்தை மீண்டும் நீங்க தான் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது திறக்க 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 வந்து பாத்தீங்கன்னா இது தென் மாவட்டத்துல மேலும் மேலும் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு தான் வந்து நீங்க விதை போட்டு வரீங்களே தவிர வேற இதனால எந்த பயனும் ஏற்படாது. இதே மாதிரிதான் ஒருத்தன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வாசல் வந்து கத்துனா, அதுக்கப்புறம் இது நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டான், அப்புறம் குண்டாஸ்ல உள்ள போனா, வெளியே வந்தான், திருப்பி பாலியல் வழக்குல உள்ள போனா, திருப்பி வெளியே வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ பேசிட்டு தெரியுதான். அதனால அவனுக்கு பின்னடைவோ இல்லையோ அவன் சார்ந்த சமுதாயத்து மீது வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தினர் வந்து வன்மத்தை கக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை கொண்டு போய் உருவாக்கி வர்றது அவன் தான். அதே மாதிரிதான் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சுயசாதி அரசியலுக்காக நீங்கள் இது போக வந்து பாத்தீங்கன்னா பேசிய வார்த்தைகள் மிகவும் கடுமையா கண்டிக்கத்தக்க வார்த்தைகள். நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அது வந்து கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து போய் வந்து கேஸ் போடுங்க. இந்த மாதிரி தவறா வந்து பாத்தீங்கன்னா பரப்புரை பண்றாங்க, இது தவறு, அவர் அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து வழக்கு போடுங்க. வழக்குல வந்து விசாரிச்சு ஆதாரங்கள் அடிப்படையில வந்து நீதிபதி அவர்கள் பதில் சொல்லட்டும்.